சப்பாத்தி மாவு எப்பொழுதும் செய்கிறாப்புல கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, வாழைப்பழம், இதெல்லாம் ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, இதை ஒரு ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம். பிசைஞ்சு தேங்காயும் பொட்டுக்கடலையும் மிக்சியில் அரைச்சிட்டு வாழைப்பழத்தை பிசைஞ்சுக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த பொட்டுக்கடலையும் தேங்காயும் அதில் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவை இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு நல்லா திரும்பவும் மூடி கையிலேயும் தேய்க்கலாம். இல்லைன்னா கையிலேயே அப்படியே அழுத்தினாப்பில் மெலிசாக செஞ்சுட்டு தோசைக்கல்லில் நெய் ஊற்றி இது எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ